ராசி சக்கரத்தில் 4வது ராசியாகவும் சந்திர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. கடகராசிக்காரங்க ஒரு சில காலகட்டமாகவே கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. முக்கியமாக குடும்பத்தில் நிறைய கஷ்டம், மருத்துவ செலவு, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற செலவு, காலேஜ் ஃபீஸ் கட்டுற செலவு, பணியிடத்தில் மனசுதாபங்கள் போன்ற நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. இதுக்கு மேலேயாவது இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்துலையாவது, அதாவது பணி செய்கிற இடமா இருந்தாலும் சரி, குடும்பத்தை அந்த விஷயத்தெல்லாம் இருந்தாலும் சரி, எதுலையான நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் என்ன, உங்களை சுற்றி என்ன மாதிரியான நிகழ்வு அமையப்போகுது, கிரகங்களுடைய கோச்சார அமைப்பு எப்படி இருக்குது, அதனால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த மாதிரி நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் அவங்க நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸை பார்க்கணுன்னு நினச்சாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, நீங்கள் மற்றவங்க கண்டுக்க எப்படி தெரியுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசி சந்திர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி. சந்திர பகவான் எப்படி உலகத்துக்கு ஒரு ராஜா கம்பீரம் போன்று தோற்றம் அளிக்கிறாரோ அதே மாதிரி தான் நீங்களும். உங்கள் மனசில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா உங்கள் கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்களே அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். எல்லா ராசிக்கும் அம்மா பிடிக்கும். ஆனால் முக்கியமாக தியாகம் செய்யக்கூடிய ராசி, குடும்பத்துக்காக மட்டுமே ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்து நிற்கக்கூடிய ராசின்னா அது இந்த கடக ராசி தான். அதுவே இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அம்மா எது சொன்னாலும் தட்ட மாட்டாங்க. அம்மா ஒரு கோடு போட்டுட்டாங்கன்னா அதை தாண்டக்கூட மாட்டாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு அம்மா மேலே அவ்வளோ பாசம் இருக்கும். அம்மா ஒரு சொல் சொல்லிட்டாங்கன்னா அதை மீறவே மாட்டாங்க. குடும்பத்துக்காக தன்னைத்தானே இழக்கக்கூட இவங்க ரெடியாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய மனசை, அவங்க மனசில் என்ன இப்போ நினைக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய திறன் பெற்றவங்க. ஈஸியாக மற்றவங்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருவாங்க. இவங்க எப்பொழுதுமே தான் இருக்கும் இடத்த கலகலப்பாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. மற்றவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் உடனடியாக அவங்க உதவி கேட்காமலே முன்னாடி நின்று போய் எல்லா உதவியும் செய்வாங்க. ஆனால் இவங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க ஒருத்தங்க கூட இவங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க கஷ்டப்படுற காலத்தில் என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கக்கூட ஒரு நாதி இல்லாமல் இருப்பாங்க. இவங்களை சுற்றி இருக்கவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு கூட இவங்களுக்கு தெரியும். ஆனாலுமே எல்லாத்துக்கிட்டையுமே சிரிச்ச முகத்தோடு அன்போடு பேசுவாங்க. இவங்களுக்கு கோபம் அவ்வளோ சீக்கிரம் வராது, ரொம்ப ரேர் தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்கள கோவப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் அவங்க கோவப்பட்டதை பார்த்துருக்கேன், அவங்க மறுமுகத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. அவங்க பேரையும் சொல்லுங்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொந்த வீட்டில் இருந்ததை விட வாடகை வீட்டில் தான் அதிகமாக இருந்தவங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் இப்படி யோசித்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற ஆற்றல், தன்னைத்தானே தாழ்வுபடுத்திக்கிற ஆற்றல். நம்ம இருக்கிறவங்க, அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆற்றல் எந்த ராசிக்குமே வராது. இந்த 3 விஷயமே இந்த கடக ராசிக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே நட்பு வட்டாரம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தின்னே சொல்லலாம். மனசில் 1008 கவலை இருந்தாலுமே மற்றவங்ககிட்ட சிரித்து நல்லா பேசுவாங்க. தான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. டக்குன்னு புதுசாக பார்த்தவங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷத்தில் பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஆற்றல் படைத்தவங்க.
பேச்சின் இனிமை, அதாவது இவங்க பேசுகிறது உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிடக்கூடிய வகையை ஏற்படுத்திடும். அந்தளவுக்கு இனிமையான பேச்சுக்களை மட்டும்தான் பேசுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், நல்ல வழியில் போகணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட குணம் படைத்த கடகராசி அன்பு நேயர்களுக்கு பல காலமாக கஷ்டம், மருத்துவ செலவு, குடும்பத்தில் பிரச்சனை, தீர்க்க முடியாத சொத்து பிரச்சனை, இதெல்லாம் எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு ரொம்ப காத்துட்ருக்கீங்கன்னா அதுக்கான விடை இந்த பதிவில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பலன் தரப்போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக இந்த பதிவில் சொல்லுவேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படியே திருப்பி போட போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கிரகங்களுடைய கோச்சார அமைப்பு அமைஞ்சிருக்கு. ஏதோ உங்களை நான் சந்தோஷப்படுத்துறதுக்காக வெறும் வார்த்தையாக சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நன்மை தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ ரொம்ப ஆர்வமாக யோசிக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியும். உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூடையே சின்ன வயசுலேருந்து இருந்துட்டு வந்தவங்களாக இருக்கலாம். இவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய விதமான சின்ன சின்ன பலன்கள், பெரிய வகையான வளர்ச்சிகள் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நினைக்கும். அதாவது முன்னேற்றத்தை நிறைய பார்ப்பீங்க. பெருசாக சாதிச்சுட்டு போகிற அளவுக்கு நிறைய பேர் உங்களை பார்ப்பாங்க. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது. மனசில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த ஒரு பெரிய பாரம், மன உளைச்சல் எல்லாமே நீங்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே வந்திருப்பீங்க. இதனாலேயே தூக்கம் சரியாக இல்லாமல், சாப்பிட்றது சரியாக இல்லாமல், சுயநினைவே இல்லாத வகையில் நீங்கள் நிறைய விதமான விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த விஷயம்லாம் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, அதை எப்படி வாங்குறது, என்ன பண்ணுறது, எதை சொல்லி வாங்குறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் கேட்காமலே உங்கள் கைக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வரக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையை யோசிச்சுட்டு இது ஒரு நல்ல முடிவுக்கு வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வைப்பீங்க. அதற்கான ஒரு நல்ல செய்தியையும் உங்களை தேடி வரும். நீங்கள் பயந்துக்காதீங்க. இதையெல்லாம் சால்வ் ஆகிறத பார்த்து நீங்கள் ரொம்பவே நிம்மதியாகவும் பெருமூச்சு விடுற அளவுக்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணவரவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கோம். அந்த வேலையில் ரொம்ப வருஷமாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கவங்க படிப்படியாக அடுத்தடுத்த ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அதே இடத்துல அதே சம்பளத்தோடு இருப்பீங்க. இந்த நிலையெல்லாம் எப்போ தான் மாறும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்து, அது மட்டும் இல்லாமல் அதோட ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இப்போது படிப்படியாக வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் லாபமும் உங்களுக்கு 2 மடங்காகும். திடீரென உங்களுடைய கைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த வழியில் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு லாபம் வரும். இதை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு லாபம் வரும், இந்த வழியிலேருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்கள் கையில் கிடைச்ச உடனே இந்த பணத்தை முக்கியமான காரியங்களுக்கு மட்டும் செலவிடுங்க. மேலும் நீங்கள் ஏதாவது கையிருப்பு வச்சிட்ருக்கீங்கன்னா அதில் சேமிப்பு அதிகமாக இருக்கும். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விதமான தைரியமும் கம்பீரமும் தன்னம்பிக்கையும் வரும். இதை பார்க்கும்போது கூட ஒரு சிலருக்கு வயிறு எரிய தான் செய்யும். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய போக்கு என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன, உங்களுடைய நோக்கம் என்னவோ அதை மட்டும் நோக்கி போங்க.
அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு எதையுமே உங்கள் காதில் கேட்டுக்காதீங்க. அப்படி காதில் கேட்டாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுடைய இலக்கை நம்மளால் சீக்கிரமாக போய் அடைய முடியும். ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அந்த நபர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தானாகவே தேடி வந்து உதவிகளை நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வந்து லாபத்தையே பார்க்கல. சில பல காலங்களாகவே கஷ்டம் மட்டும்தான் அதில் இருக்குது. வாங்கிப்பட்ட பொருளெல்லாம் அப்படியே இருக்குது, தூசி தொட்டு தான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா அந்த நிலைகளும் மாறும். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் யோக பலன்கள் நிறைய இருக்கும். இன்னும் சிலருக்கு கல்யாண பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் 90% வந்து குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் அமைப்பால். உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கை துணையாக நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் கிடைப்பாங்க. இது வந்து உங்களால் சத்தியமாக நம்பவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்களையும் தருணங்களையும் இந்த அமைப்பானது உங்களுக்கு வழங்க போகுது. இவங்க அதாவது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கை துணையை இந்த காலகட்டத்தில் வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான கெட்ட எண்ணங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும். எல்லாமே பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நெகட்டிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் போயிடும். இது வரைக்கும் நீங்கள் வந்து பலவிதமான யோசனையில் இருந்திருப்பீங்க, பலவிதமான குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த குழப்பம் கூட என்ன மாதிரியான குழப்பம், ஏன் நம்மளுக்கு இப்போ ஒரு விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணால் அதுக்கு நம்ம தீர்வு காணலாம். அதை விட்டுட்டு என்ன குழப்பம்னே தெரியாமல் இருந்தால் அதுக்கு எப்படி நம்ம தீர்வு காண்றது அப்படின்ற ஒரு யோசனையில் நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ காற்றோடு அப்படியே கரைந்து போக போகுது. அது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிரிகள் எல்லாமே விலகிடுவாங்க. முக்கியமாக உங்களுக்கு நேருக்கு நேராக இருக்கக்கூடிய எதிரி கூட இந்த காலகட்டத்தில் நட்பு கொண்டாடக்கூடிய வகையில் தான் வருவாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தவங்க இப்பொழுது அது யார், நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பார்த்து பழகிக்கோங்க. நீங்கள் இப்போ எந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை அசால்ட்டாக செஞ்சுட்டு பாராட்டுகளை பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. இவன் போய் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவானா அப்படின்னு மற்றவங்க மூக்கு மேலே விரலை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு பதவி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பதவி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடையே அந்த பணியை செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒரு விதமான புத்துணர்ச்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். தனி அதிகாரம் உங்களுக்கு பணி செய்யும் இடத்துல கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை வந்து இல்லை, படித்த வேலை இல்லை, நான் படித்தது ஒன்றா இருக்குது கிடைச்சது ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்பிலிருந்தே வேலைகள் நிறைய கிடைக்கும். அதை ஈஸியாக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வெளிநாடு போய் நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த அறிகுறிகளும் தென்படும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரி யோசிக்காமல் டக்குன்னு செய்யாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நைட்டு தூங்குறப்ப ரொம்ப யோசித்து பாதி இரவு உங்களுக்கு குழப்பத்தோடையே போயிருக்கும். அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. ஒரு விதமான தெளிவு பாதை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரிய போகுது. இதெல்லாம் எதனாலனா கோச்சார கிரகங்களின் அடிப்படையின் அமைப்பால் தான்.
இதை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கனவுல கூட நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு அமைப்பானது அமைஞ்சிருக்கு. நைட் ஆனால் தூக்கம் சரியாக இல்லை, எதையோ நினச்சி குழம்பிகிட்டே இருக்கேன், சரியாக சாப்பிட்றதில்ல, ஒரு வேலை செய்யணுன்னா டக்குன்னு முடிக்க முடியல அப்படிங்கிற நிலை எல்லாமே காணாமல் போக போகுது. புது தெம்பு பிறக்க போகுது. மனசில் ஒரு விதமான தெளிவு கிடைக்க போகுது. இதனால் உங்கள் மூஞ்சிலேயே பொலிவு தெரியும். மற்றவங்க உங்களோட முகத்தை பார்த்து சம்திங் ராங், என்னமோ நடந்திருக்கு ஆனால் நீ சொல்ல மாட்டேங்கிற, என்ன காரணம், ஏன் இவ்வளோ பொலிவாக இருக்க, எப்பவுமே டல்லாக தானே இருப்ப அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் உங்கள் முகத்தில் தெரியும். குறிப்பாக பெரியவங்க உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வேலை செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலையும் தலையிடுவாங்க. அதை தலையிடுறதை நீங்கள் தவிர்த்துக்க வேண்டாம். ஏன்னா அவங்க எது சொல்கிறாங்களோ அதை கேட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க சொல்கிறது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். இனிமேல் அது குறைய தொடங்க போகுது. நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்து எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு செஞ்சுருவீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு மற்றவங்க கண்ணு போடுற அளவுக்கு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் ஒரு புது கலை உண்டாகும். இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன அவங்க ரொம்ப பிரகாசமாக இருக்காங்க மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெற்றிகள் அனைத்தையுமே உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக தானாக அது வரும். ரொம்ப வருஷமாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு விஷயத்தில் போக முடியாத அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதுக்கு மேலே அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி முடிஞ்சால் மாதம் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஒரு புண்ணிய காரியத்தை செஞ்சு முடித்து திருப்தி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நனவாகக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றம் அமைஞ்சிருக்கு. என்ன நேர்களே, இந்த பதிவுகளில் கடக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.